Taste the Daily. சென்னை உயர்நீதிமன்ற நுழைவு வாயிலில் சமஸ்கிருதம் தோய்ந்த ஹிந்தியில் பெயர் வைக்கப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை அதிமுக எதிர்ப்பதாக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆங்கிலத்தில்தான் வாதம் செய்ய வேண்டும் எனும் சட்டம் உள்ள நிலையில் சட்டத்தின் பெயரை ஹிந்தியில் வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பெயர் மாற்றம் கண்டனத்திற்குரியது என்றும் இன்பதுரை தெரிவித்துள்ளார். இந்த புதிய சட்டம் அப்படிங்கிறது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி, சிஆர்பிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த மூன்றையும் புதிய வடிவில் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஐபிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 511 செக்ஷன், அதில் ஒரு 24 மட்டும் மாற்றிட்டு அதே செக்ஷனை தான் மீண்டும் பயன்படுத்தி வேற நம்பரில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில், புதிய மொந்தையில் பழைய கல்லு. இந்த சட்டத்தினால என்ன பிரச்சனை, எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல இதற்கு வைத்திருக்கிற பெயர் அது சமஸ்கிருதம் தோய்ந்த இந்தியில் இருக்கு. உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 348வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, எந்த சட்டமாக இருந்தாலும் பில்லாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் பயன்படுத்தப்படுகிற மொழி ஆங்கிலமாக இருக்க வேண்டும். லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் shall be in English. அப்படி இருக்கும்போது சுரக்ஷா பரீட்சா அப்படின்னு வாயில நுழைய முடியாத ஒரு சமஸ்கிருதம் தோய்ந்த இந்தியில் இந்த சட்டங்களை கொண்டு வந்திருப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை என்னன்னா, இன்னும் டிபேட்டுக்கு விடுங்க, ஒத்தி வைங்கன்னு கேட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களுடைய உணர்வுகளை ஏற்று எங்களையும் அதோடு இணைத்துக் கொண்டு அவருடைய கருத்திற்கு எங்களை இணைத்துக் கொள்கிறோம்.